பாய்ஸ் ஸ்கூலில் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் நிறைய பிள்ளைங்க இந்த அன்பியத்திலிருந்து மிக அருமையாக படிக்கிறாங்க. மிக சிறப்பாக இந்த அன்பிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே அருமையாக அந்த நாளிலே அவர்களை சந்தித்த வேளையிலே 3 அருமையான சிந்தனைக்கான செயல் வந்தது. நம்ம தேர்பவனியில் நிறைய மாலைகளை போடுறதை விட அந்த பைசாயை கொண்டு பிள்ளைகளுக்கு பாடப்புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா ஃபாதர், அப்படி சொல்லி ஒரு அழகான சிந்தனை முன்மொழியப்பட்டது. பாறை வீடு மிக சிறப்பாக பாதுகாக்கப்பட வேண்டுமே ஃபாதர் அப்படி சொன்னாங்க. மிக அருமையாக ஒரு கல்லறை தோட்டம் நம்முடைய பங்கிற்கு உருவாக்கணும். இது போன்ற மிக அருமையான சிந்தனைகளை முன்மொழிந்த அன்பு அருமையான பிள்ளைகள் இந்த நல்ல நாளிலே அவர்களோடு சேர்ந்து இந்த வழிபாடு சிறப்பு செய்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுக்காக மிக மிக சிறப்பாக ஜெபிக்க கடமைப்படுகிறேன். நல்ல நாளிலே நம்முடைய பங்கு சமூகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளிலும் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தக்கூடியவர்கள், பங்கு பேரவை தொடங்கி இங்கே இருக்கிற எல்லா அமைப்புகளிலும் தங்களை பிரதிநிதிகளாக இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. எனவே நல்ல நாளில் அவர்கள் எல்லாரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களோடு சேர்ந்து அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்தோரை நல்ல நாளிலே வர்க்கீஸ் மரிய செல்வம் குடும்பத்தார் நன்றி பலி மற்றும் குடும்ப நலன் வேண்டி வேண்டுதல் பலி. ஜிஜோ 11ஆம் தேதி தேர்வு நல்ல முறையில் எழுதவும் தடைகள் நீங்கி வெளிநாடு செல்லுகின்ற வாய்ப்பை கடவுள் அவருக்கு வழங்கவும் வேண்டுதல் பலி. ஆல்பின் ஜோஸ் 18வது பிறந்த நாள் நன்றி பலி. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நம்முடைய ஜெபங்களும். இவர்களோடு நினைவில் வாழும் மேரி டெல்பின் என்பவருடைய ஆன்மாவின் நினைவாக, நினைவில் வாழும் சவேரியர் அடிமை சுரேஷ்குமார் என்பவர்களின் ஆன்மாக்களின் நினைவாக, நினைவில் வாழும் குமாரதாஸ் என்பவருடைய ஆன்மாவின் நினைவாக, நினைவில் வாழும் விக்டர் தாஸ் என்பவருடைய ஆன்மாவின் நினைவாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடவுளால் மட்டுமே தர முடிகிற விண்ணைகளை பார்தல் இவர்களுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் தர நம்முடைய ஜெபங்கள். அதுபோன்று தொடர்ந்து மருத்துவமனையிலே தங்கிய சிகிச்சை பெறுகிற திரு ஸ்டீபன் என்கின்ற நம்முடைய அன்பு சகோதரருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவருக்கு வழங்கப்படுகிற சிகிச்சைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த சிகிச்சை பலனுள்ளதாக, தகுதியானதாக, தரமானதாக அமைய வேண்டும். அந்த சிகிச்சை அவருடைய உடலும் மனம் விரைவாக ஏற்க வேண்டும். அவரோடு தங்கியிருந்து அவரை பராமரிக்கிற அவருடைய மனைவி, அருமையான பிள்ளைகள், நல்ல உறவுகளுடைய அந்த உடனிருப்பாலும் அவருக்கு வழங்கப்படுகிற பணிவிடைகளாலும் புதிய உற்சாகம், புதிய நம்பிக்கை, புதிய தெம்பு பெற்று நல்ல முறையிலே சுகம் பெறுகின்ற இறை ஆசிரியர் அவருக்கு வழங்க நம்முடைய அருமையான ஜெபங்கள். அன்பு நிறைந்தோரை நாம் எழுந்து நிற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும் எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமதருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்தவிருக்கின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பு வழங்குவதாக. இவ்வாறு நாங்கள் தூயதையத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வருகின்ற இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. இல்லாமல்ல கடவுளே, தண்ணீர் விளம்பரத்தில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்திருந்த படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்தோடு நீர் புனிதப்படுத்தியருள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்கள் எல்லாம், இதயங்கள் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உற செய்வீராக. உம்முடைய தூயாவியார் எங்களோடு உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புகழும் ஒன்றாய்
பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பேன். நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் முறைப்படிதலிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பேன். நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் முறைப்படிதலிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பேன். நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் முறைப்படிதலிலும் வெண்மையாவேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீரொருவரே ஆண்டவர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர்
விண்மீன் வழிநடத்த உமொரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா எழுதிய பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் மாட்சி மனிதர் முன் தோன்றும் போது மனிதர்கள் பெற்றுக்கொள்ளும் விரைவான ஆசீர்வாதங்களை விளக்குகிறது. வாசகத்தை கேட்க நம் இதய கதவை திறப்போம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60 1 முதல் 6 வரை உள்ள இறைவசனங்கள். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அடியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக.
உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தூங்குவதாக, நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராட்சியிலிருந்து உலகில் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தன் சீர அரசர்களும் தீவுகளின் அரசர்களுக்கும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவை பற்றிய மறைபொருள் தூய ஆவியார் வழியாக திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. நாம் அம்மறைபொருளை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வில் வாசகத்திற்கு செவிமடுப்போம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 2 முதல் 3, 5 முதல் 6 வரையிலான இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறைவழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளின் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடல் பங்காளிகளும் ஆயிருக்கிறார் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia, Alleluia,
வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 12 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையிலான இறை வார்த்தைகள். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என சொன்னார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனென்றால் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனென்றால் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என சொன்னார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கும் அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அந்த குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, ஆண்டவர் இயேசுவின் திருக்காட்சி பெருவிழா என்கின்ற ஒரு அழகான பெருவிழாவை கொண்டாடுவதற்கு குழுமியிருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா தொடர்ந்து புதிய ஆண்டு ஒன்றை வரவேற்கிற திருவிழா, திரு குடும்ப திருவிழா, இன்று திருக்காட்சி திருவிழா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா என்மேல், கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா என்மேல், கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பம் தான் மிஞ்சும். பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பம் தான் மிஞ்சும். ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா, தரிசனம்
தர வேண்டும் ஏசையா என்பேன் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. மெஸ்ஸியாவாக இரட்சகராக இயேசுவாக மாட்டுத் தொழுவில் பிறந்த கடவுளின் அன்பு திருமகன் பிற இனத்தாருக்கும் தன்னை வெளிப்படுத்தி காட்சியளித்த ஒரு பெருவிழா. இயேசு எல்லாருக்கும் உரியவர். அவர் கொண்டு வந்த மீட்பு என்பது அவரில் நம்பிக்கை கொள்ளும் எல்லாருக்கும் வழங்கப்படும் என்று அறிக்கையிடுகின்ற ஒரு விசுவாச திருவிழா தான் இந்த திருக்காட்சி திருவிழா. இன்றைய சபை மன்றாட்டில் நம்ம வாசிக்க கேட்டோம். நம்ம ஏற்கனவே நம்பிக்கையால் உம்மை அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. இல்லையா? அது அழகாக ஒரு செய்தி. எல்லாமே நம்பிக்கையால் இறைவனை ஏற்றிருக்கிற நாம் உள்ளத்திலே அவரை கண்டுகொள்ளும் வரை வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு உணர்வை போன்று இது நினைவூட்டுகிற ஒரு செய்தி. ஏற்கனவே உள்ளத்திலே இறைவனை வரவேற்றிருக்க நமக்கு இது நினைவூட்டுகிற ஒரு செய்தி. ஐரோப்பாவிலே ஒரு நகரில் ஒரு 3 ஞானியர்களின் நினைவாக ஒரு கல் சிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 ஞானிகளும் ஒரே இடத்துல அருகருகே படுத்து கிடப்பதை போன்று அது வடிவம் பெற்றிருக்கிறது. முதலில் படுத்திருக்கிற அவருடைய கண்கள் முழுமையாக மூடி இருக்கிறது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். இரண்டாவது படுத்திருக்கிற அந்த ஞானியின் அந்த கல் சிலையிலிருந்து பகுதி திறந்திருக்கிறது, பகுதி மூடி இருக்கிறது. கொஞ்சம் முழித்திருக்கிறார், கொஞ்சம் அயர்ந்த அந்த சோர்வாக இருக்கிறார். மூன்றாவது படுத்திருக்கிறவருடைய கண்கள் முழுமையாக அகால திறந்திருக்கிறார். அப்போ ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழித்து முழுமையாக இறைவனை தரிசித்து கொண்ட ஒரு உணர்விலே தூரதேசத்திலிருந்து பயணித்த இந்த திருப்பணிகள் எல்லாம் தங்களுடைய அந்த வானில் தோன்றிய விண்மீனுடைய வழிகாட்டுதலை ஏற்று புறப்பட்டு பயணம் செய்து இயேசுவை தரிசித்து மிக மகிழ்ச்சியாக தன்னுடைய இலக்கை அடைந்து கிறிஸ்து இயேசுவை சந்தித்து மகிழ்ச்சி அடைந்தது போன்று அருமையான சமூகத்திலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றிருக்கிற நாமும் இந்த கடவுளுடைய தரிசனம் எங்களுடைய உள்ளத்திலே எழுகின்ற அந்த ஒரு ஆன்மீக முயற்சியிலே அந்த ஒரு இறை நம்பிக்கையிலே எழுச்சி உற வேண்டும் நாம் என்கின்ற ஒரு அழகான சிந்தனையை இந்த திருக்காட்சி பெருவிழா நம்ம எல்லாருக்கும் நினைவுபடுத்துகிற. எல்லாருக்குமே கடவுள் மீதான நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அந்த நம்பிக்கையிலே இந்த ஆண்டவருடைய தரிசனம், இந்த ஆண்டவருடைய காட்சிப்படுத்த நம்முடைய உள்ளத்தில் நிகழ்கிற அந்த நாள் வரை வழிகாட்ட அதற்கு நம்முடைய ஆன்மீக முயற்சிகளும் நம்முடைய நம்பிக்கையும் கொஞ்சம் கூட எழுச்சி உறணும் என்கின்ற ஒரு அழகான நினைவை தான் இந்த பெருவிழா நம்ம எல்லாருக்கும் தருகிறது. அப்போ இந்த நம்முடைய ஆன்மீக வாழ்விலே, நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே மீண்டும் மீண்டும் எழுச்சி உற சில வழிகாட்டுதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படும். சில சின்ன வழிகாட்டுதல்கள். ஒன்று, நம்ம இந்த காலகட்டம் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கிற காலகட்டம். வேகமாக இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு நிற்க நேரம் இல்லை, இருக்க நேரம் இல்லை, எங்கேயாவது கூப்பிடாத சில ஆலய செயல்பாடுகளுக்கோ வழிபாடு கூப்பிட்டு ஐயோ ஃபாதர் பயங்கர பிஸி, எனக்கு நேரம் இல்லை, அது இல்லை, இப்படி அப்படி அப்படி எல்லாருமே ஏறக்குறை வேகமாக இயங்கி கொண்டே இருக்கிறோம். ஸ்பீடாக அந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நேரம் இல்லை, நிறைய கடமையாக உழைக்கிறோம், கடமையாக செயல்படுறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு நாளில் சில மணித்துளிகளையாவது ஆண்டவனை தேட, ஆண்டவனை ஆராதிக்க, ஆண்டவனை வழிபட நாம் ஒதுக்கணும். அது நம்முடைய ஆன்மீக வாழ்வில், நம்முடைய இறை நம்பிக்கை வாழ்வில் நம்ம எழுச்சி உற செய்யும். முதல் சிந்தனை அதுதான். நம்ம எல்லாரையும் போல புகழ்பெற்ற ஆங்கில அறிஞரும் எழுத்தாளருமான டாக்டர் ஜான்சனிடம் வந்த ஒரு நண்பர். அவர் ஏறக்குறை இன்றைய அந்த ஒரு காலச்சூழலை அப்படி அவர் வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு காலையிலிருந்து மாலை வரை ஏராளமான வேலைகள் இருக்கிறது. இரவில் கூட ஓய்வின்றி நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் கடவுளுடைய பெயரை சொல்லவோ, அவரை தேடவோ, அவரை வழிபடவோ என்னால் எப்படி நேரத்தை ஒதுக்க முடியும் அப்படி சொல்லி ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்குறான். நம்ம எல்லாருடைய மனநிலையும் இதுதான் இல்லை? ஐயோ நிறையா வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எப்படி நான் இந்த நேரத்தை ஒதுக்கி ஆண்டவனை நினைப்பது, ஆண்டவனுடைய பேரை உச்சரிப்பது, ஆண்டவனை ஆராதிப்பது, ஆண்டு வழிபடுவது இல்லையா? கொஞ்சம் பேர் வருவான், மற்றவங்க எல்லாரும் இல்லை, பிஸியாக இருக்கும். அந்த டாக்டர் ஜான்சன் சொன்ன பதிலை கொஞ்சம் கவனிங்களேன். சும்மா ஈஸியாக சொல்லிடல, அது அறிவுபூர்வமான ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு அழகான பதில். என்ன சொன்னாருன்னா, நண்பரே, இந்த உலகத்தின் மொத்த பரப்பிலே 3 பாகம் நீராக இருக்கிறது.
இல்லையா? ஒரே ஒரு பாகம்தான் நிலப்பரப்பாக இருக்கிறது. அந்த ஒரே பகுதியினுடைய நிலப்பரப்பிலும் பெரும் பகுதி மனிதர்கள் வாழ முடியாத மலைகளும் பாலைவனங்களும் காடுகளும் ஆற்றுப்படுகைகளுமாக இருக்கிறது. இந்த கொஞ்சோண்டு பகுதியை பயன்படுத்தி கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அது எப்படி? அப்படி சொல்லி அவர் திருப்பி கேட்கிறார் இல்லையா? 3 பகுதி நீரினால் சூழப்பட்டிருக்கிற கொஞ்சோண்டு இருக்கிற நிலப்பரப்பில் கோடிக்கணக்கான மனுஷங்க வாழுறாங்களே, அது எப்படி? அப்படி கேட்கும்போது அந்த நண்பர் திருப்பி அவர் சொல்கிறாரு, எவ்வளவோ இன்னல்களுக்கு இடையே தான் மனிதர்கள் போராடி கஷ்டப்பட்டு தான் அந்த இடங்களுக்கு, அந்த கொஞ்சம் நிலப்பரப்பில் அவங்க வாழ்க்கையான இடங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படி சொல்லி பதிச்சு. உடனடியாக இந்த டாக்டர் ஜான்சன் அதை போன்றுதான் சில மணித்துளியாவது, பல்வேறு வேலைகளை நீங்கள் பிஸியாக இருக்கலாம், சில மணித்துளிகளாவது நீங்கள் ஆண்டவரை சந்திக்க, ஆண்டவரை வழிபட, ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் ஒதுக்குகிற போது உங்களுடைய ஆன்மீக வாழ்வு, உங்களுடைய இறை நம்பிக்கை வாழ்வு எழுச்சியுறும் அப்படி சொல்லி அவர் சொன்னதாக முதல் ஒரு சிந்தனையாக, முதல் வழிகாட்டுதலாக, எவ்வளவுதான் நம்ம பிஸியாக இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது ஆண்டவருக்காக ஒதுக்கி, ஆண்டவரை சந்திப்பதற்காக, ஆண்டவரை வழிபடுவதற்காக, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, ஆண்டவர் பெயரால் இந்த சமூகம் முன்னெடுக்கிற செயல்பாடுகளுக்காக நம்மை முழுமையாக ஈடுபடுத்துவதற்கு கொஞ்ச நேரமாவது ஒவ்வொரு நாளும் ஒதுக்க பழகும் போது நம்முடைய ஆன்மீகம் எழுச்சியூறும், நாம் கொண்டு இருக்கிற நம்பிக்கை எழுச்சியூறும் என்பது முதல் வழிகாட்டுதல். இரண்டாவது, நமக்கு அந்த சபை மன்றாட்டில் ஆண்டவரை கண்டு கழிக்கும் வரை யாங்கள் வழிநடத்தப்படுவோமாக, வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிற செயல் தொடரணும் அப்படி சொல்லி. அப்போ இறை வார்த்தையை நம்முடைய வழிகாட்டியாக, நம்முடைய வாழ்க்கை துணையாக கொள்ளணும். இயேசுவை சந்திக்க இறை வார்த்தை என்பதை நாம் வழிகாட்டியாக, வாழ்விலை வழித்துணையாக கொண்டு இருப்பது நம்முடைய ஆன்மீக வாழ்வில் எழுச்சியை பெற முடியும், நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் எழுச்சி அது பெற முடியும் அப்படி சொல்லி இரண்டாவது வழிகாட்டுதல். 3 ஞானிகளையும் இறைவனை நோக்கி வழிநடத்தியது ஒரு வழிகாட்டியோ அல்லது வரைபடமோ கிடையாது. நமக்கு தெரியும், ஒரே ஒரு விண்மீனை மட்டும் தங்களுடைய வழித்துணையாக வைத்துக்கொண்டு நெடுந்தூரத்திலிருந்து தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டவர்கள் ஞானிகள். அந்த விண்மீன் திடீரென ஒரு சமயத்தில் காணாமல் போன போது அவர்கள் உள்ளம் சோகமானது. என்றாலும் அதற்காக ஐயோ மறைந்து விட்டது அப்படி சொல்லி அவர்கள் தங்களையோ தங்களுடைய கடவுளையோ சபித்து விட்டு திரும்ப வீட்டிற்கு செல்லாமல் அடுத்து மாற்று வழியை கண்டுபிடிக்கிறாங்க. மறைநூல் அறிஞர்கள் வழியாக இறை வார்த்தையினுடைய வழிகாட்டுதலை அவங்க தேடுறாங்க. இந்த வழிகாட்டி கொண்டிருந்த விண்மீன் மறைந்து போயிற்று என்று சொல்லி கடவுளை சபிக்கவோ தங்களை சபிக்கவோ வீட்டுக்கு திரும்பி போக அவங்க செய்யல. அடுத்து என்ன? இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டுமே அப்படி சொல்லி இறை வார்த்தையை நம்பிக்கையாளர்கள் வழிகாட்டியாக கொள்ளணும், வழித்துணையாக கொள்ளணும்னு சொன்னோம். அதற்காக இந்த அருமையான நேரத்தில் இந்த மறைநூல் அறிஞர்கள் வழியாக இறை வார்த்தையின் வழிகாட்டுதலை தேடுறாங்க. அழகான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிது. மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதா இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இந்த இறை வார்த்தை தந்த உந்துதலிலே தங்களுடைய வாழ்விலே அவர்கள் சந்தித்த தடங்கல்களை எல்லாம் தடங்களாக மாற்றி மீண்டும் பயணித்து குறிக்கோளை, அதாவது இயேசு பாலனை கண்டு தரிசித்து வணங்கி ஆராதிக்கிற ஒரு மகிழ்ச்சியை இறை வார்த்தை என்கின்ற வழிகாட்டுதல் வெளியாக அவங்க பெறுகிறாங்க. நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் எழுச்சியூட்டப்பட வேண்டும் அப்படின்னா இறை வார்த்தையை வழிகாட்டுதலாக நம்ம கொள்ளணும். இறை வார்த்தை தான் இறைவனை நோக்கி நம்மை வழிநடத்துகிற ஒரு அழகான ஒரு விசுவாச பெட்டகமாக இருக்கிறது. எனவே அந்த இறை வார்த்தையால் வழிகாட்டப்படுகிற போது உங்களுடைய என்னுடைய ஆன்மீக வாழ்வு எழுச்சியூறும், நம்முடைய நம்பிக்கை வாழ்வு எழுச்சியூறும். திருப்பாடல் 37:5வது வசனம், உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயல்படுவார். உன் வழியை ஆண்டவர் ஒப்படைத்து விடு, அவரே உன் சார்பாக செயல்படுவார் என்று சொல்லுகிற ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறது. 3வது சின்ன ஒரு வழிகாட்டுதல், நம்ம பார்வையாளர்களாக இல்லை, பங்கேற்பவர்களாக இருக்கணும். இந்த சமூகத்தில் வழிபாட்டிற்கு வருவதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பெயரால் செயல்படுகிற செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எங்கள் வெறுமனே வந்தோம் இருந்தோம் போனோம் அப்படி இல்லாமல் எதையாவது ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படி சொல். ஒரு எழுத்தாளர் ஒருவர் பல்வேறு இளைஞர்களை ஒரு முறை ஒன்று கூட்டி அவங்கள்ட்ட இருக்கிற திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி என்ன செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரலாம் அப்படி சொல்லி வழிகாட்டி கொண்டிருக்கிறார்.
அப்படி வழிகாட்டி கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞனை பார்த்து, தம்பி நீ என்ன வேலை செய்கிறே அப்படி அந்த பையனை உடனே நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கிறேன் அப்படி சொல்லி அப்படி பெருமையாக சொல்கிறான். உடனே எல்லாட்டும் பாருங்கள், இந்த காலத்தில் இளைஞர்கள் அப்படி இருக்க மாட்டாங்களே, அந்த வாலிப தம்பிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க அப்படி சொல்லி சொல்கிறாரு. எல்லாரும் கைதட்டுறாங்க. ஓ சூப்பர், ஒரு வாலிபன் தன்னுடைய அப்பாவுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கிறான் அப்படி சொல்லி கைதட்டியாச்சு. உடனே இவருக்கு ஆர்வம் தாங்க முடியல. அந்த ஆள், அந்த எழுத்தாளர் கேட்குற, தம்பி உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு? அவர் வீட்டில் சும்மா இருக்கார் ஃபாதர். சார் சும்மா இருக்காரு சார், நானும் அவருக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன். இருக்கா இன்று இந்த அப்பவும் இந்த அருமையான இடத்திலே ஒரு நம்பிக்கையாளனாக இறைவனுடைய தரிசனம் வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்திற்குள்ளே வந்தோம், அமர்ந்தோம், சென்றோம் என்றிராமல் முழுமையாக நம்ம ஈடுபடணும் என்பது. வழிபாடு என்பது இறை தரிசனம் பெறுகின்ற ஒரு வாய்ப்பு. வழிபாடு என்பது இறை தரிசனம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. எனவே அந்த வாய்ப்பை வெறுமனே வந்து அமர்ந்து காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் இந்த அருமையான இடத்திலே பாடப்படுகிற பாடல்களோடு சேர்ந்து நாமும் பாடி, இங்கு அருமையாக ஜெபிக்கப்படுகிற ஜெபங்களோடு சேர்ந்து நாமும் ஜெபித்து, இறைவா என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு, இறைவா என்னுடைய குடும்ப வாழ்வு, இறைவா என்னுடைய உழைப்பு, என்னுடைய படிப்பு, என்னுடைய பொருளாதார வளர்ச்சி, நோய் இல்லாத வாழ்வு, கடன் சுமை இல்லாத வாழ்வு, கஷ்டங்கள் இல்லாத வாழ்வு, நஷ்டங்கள் இல்லாத வாழ்வு, இழப்புகள் இல்லாத வாழ்வு, தோல்விகள் இல்லாத வாழ்வு, துன்பங்கள் இல்லாத வாழ்வு, துயரங்கள் இல்லாத வாழ்வு, இடையூறுகள் இல்லாத ஒரு வாழ்வை இந்நருமையான சமூகத்தில் வாழ அருள் புரிவாய் ஆண்டவனே என்று சொல்லி நாமும் நம்மை முழுமையாக இணைத்து இங்கே மன்றாடுகின்றவர்களாக, இங்கே பங்கேற்பு செய்கிறவர்களாக மாறுகிற போது ஏதோ வந்தோம், இருந்தோம், அமர்ந்தோம் என்பதிலே மாற்றம் ஏற்படுத்துகிற போது நம்முடைய ஆன்மீக வாழ்வு எழுச்சியுறும். நம்முடைய அருமையான ஆன்மீக வாழ்வு, நம்பிக்கை வாழ்வு எழுச்சியூட்டப்படுகிறது. இறுதியாக இணைந்து ஜெபிக்க, இணைந்து செயல்பட வழிகாட்டுதல், இணைந்து ஜெபிக்க, இணைந்து செயல்பட. 3 ஞானிகளும் வெவ்வேறு நாடுகளிலிருந்து புறப்பட்டதாக நமக்கு மரபு ரீதியாக சொல்லப்படுகிறது அல்லது கருதப்படுகிறது. எனினும் மூவரும் ஒரே குழுவாக இணைந்து பயணம் செய்தார்கள் என்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு தெரியும், தனித்தனியாக பயணம் செய்வதை விட குழுவாக பயணம் செய்கிற போது அந்த பயணத்தில் எழுகிற சோர்வுகளை எளிதிலே போக்க முடியும். ஒருவருக்கொருவர் உற்சாகமூட்ட அருமையான அந்த இணைந்த பயணம் முடிவு நமக்கு உதவியாக இருக்கும். எளிதில் அந்த அருமையான இலக்கை அடைய முடியும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பயணத்திலும் இந்த இணைந்து பயணிக்கிற அந்த ஒரு செயல் என்பது மிக சிறப்பாக நம்மிடம் இருக்கிற நம்பிக்கையிலே ஒவ்வொருவரும் எழுச்சி உறுவதற்கான அந்த ஒரு செயலை நம்ம எல்லாரும் இணைந்து சமூகமாக செய்கிற போது, இணைந்து ஜெபிக்கிற போது, இணைந்து செயல்படுகிற போது அது சாத்தியமாகும் அப்படி சொல்லி. இப்போ தனிப்பட்ட நபராக ஜெபிப்பதை விட அல்லது செயல்படுவதை விட விசுவாச சமூகத்தோடு இணைந்து செயல்படுவது சால சிறந்தது என்பதை திருச்சபை மிக அருமையாக சொல்லுகிறது. நம்முடைய தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இப்படி தான் செய்தாங்க. திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாமல் கூடி வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தாங்க அப்படி சொல்லி ஒரு தொடர்ச்சியாக ஆலயத்திற்கு வந்து கொண்டிருந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் கொஞ்ச நாள் கோயிலுக்கு வரலதை நிப்பாட்டிட்டார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக தவறாமல் வந்துட்டு இருந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் திடீரென்று ஆலயத்திற்கு வருகையை நிப்பாட்டினார். பங்கு சாமியார் 1 வாரம் பார்த்தார், 2 வாரம் பார்த்தார், 3ஆவது வாரம் அவர் வீட்டுக்கே போயாச்சு. நண்பரே, என்ன ஒழுங்காக கோயிலுக்கு வந்துட்டு இருந்தீங்க, இப்போ ஆளை காணலை? அது ஃபாதர், நான் வந்து அந்த கூட்டத்தில் கிடந்து சும்மா இருக்கிறத விட நான் தனியாக வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் நேரடி ஆண்டவர்கிட்ட பேசுகிறலாம்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாம் நீங்கள்லாம் எனக்கு தேவையில்லாத மாதிரி தெரியுது. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் உட்கார்ந்தா பெரிய அளவில் ஒரு பொருளும் இல்லை அப்படி சொல்லார். உடனே ஃபாதரும் எந்த பதிலும் சொல்லலை. ஃபாதர் பதில் சொன்னாதானே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டக்கூடாது இல்லையா? வரும் பயந்து பதில் சொல்லாமல் பக்கத்தில் பார்க்குறாரு. முன்னாடி இந்த பெரிய பானையில் நெல் அவைப்பாங்க, பெரியவங்களுக்கு தெரியும். அதில் விறகுகளை ரொம்ப அடுக்கி அது அடுப்பு கூட்டி அது அப்படியே எரியும். நம்ம சீக்கிரம் அடுத்த செவ்வாய்க்கிழமையான்னு நினைக்கிறேன், வர அடுத்த பொங்கல் செய்வீங்க, எல்லாரும் விறகு வச்சு எரிப்பீங்க. அப்போ நிறைய விறகுகள் அடுக்கி நெருப்பு எரியுது. அதில் இந்த ஒரு விறகு கட்டை எரிந்து கொண்டிருந்த விறகு கட்டை எடுத்து ஃபாதர் அப்படி எடுத்து வெளியே வைக்கிறார். அது கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு அப்புறம் என்ன செய்யும்? அணைஞ்சு போயிட்டு. இவ்வளவு தான் ஃபாதர் சொன்னார். அங்கே மறைவுரையெல்லாம் சொல்லலை. அந்த விறகு கட்டை எடுத்து வெளியே வச்சார். கொஞ்ச நேரம் எரிஞ்சு அப்புறம் அது அணைஞ்சு போச்சு. அப்போ இந்த ஆள், ஃபாதர் மன்னிச்சிடுங்க, நான் வந்து இனி கோயிலுக்கு வந்துடுறேன் அப்படி சொல்கிறார். ஏன் அப்படி மனம் மாறினார்? இவ்வளவு அவர்கிட்ட பேசணும்னு செய்யலை. எரிந்து கொண்டு இருந்த ஒரு நெருப்பு கட்டை எடுத்து வெளியே வச்சார். அது கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அப்போ நினைச்சப்போ அந்த அவருக்கு புரிந்தது மறைமுகமாக இந்த ஃபாதர் என்ன சொல்றனா, தனியாக ஜெபிக்கும் போதும் செயல்படும் போதும்
நமக்குள் இருக்கின்ற ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தோன்றும் இல்லையா? தனி ஜெபம் நமக்கு பலனில்லை, எப்படி நான் சொல்லலை. தனியாக ஜெபிப்பதும் செயல்படுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆர்வத்தை குறைத்து விடும். எனவே ஒரு சமூகத்தோடு இணைந்து வந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற போது அந்த அருமையான செயல்பாடு, அந்த அருமையான ஜெபம் என்பது நம்மிடம் இருக்கிற ஆன்மீகத்தில் நாம் எழுச்சி உருவதற்கு, நம்மிடம் இருக்கிற இறை நம்பிக்கையில எழுச்சி உருவதற்கு அது அழகான ஒரு பலனை தரும். எனவே இணைந்து ஜெபிக்க, இணைந்து செல்வது என்பது இறுதியான வழிகள். அன்பு நிறைந்த ஒரு இயேசுவை சந்தித்த ஞானிகள் தங்களுடைய ஆன்மீக வாழ்விலே எழுச்சி அடைந்தது போன்று இறைவன் நமக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் மேற்கொள்கின்ற நம்முடைய ஆன்மீக முயற்சிகளும் எழுச்சி உரட்டும். நம்முடைய அருமையான இந்த சமூகம் இணைந்து செய்யப்படுகிற எல்லா செயல்களின் நிமித்தம் இங்கு இருக்கிற எல்லாருடைய ஆன்மீக முயற்சிகளும் எழுச்சி உரட்டும். இங்கு இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கையும் எழுச்சி உரட்டும். ஆமென். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளை, பாசமான பிள்ளைகளை, புனித அன்னை தெரசா அன்பிய இறையன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து நம்முடைய குடும்ப வாழ்வின், சமூக வாழ்வின் தேவைகளை எடுத்து சொல்லி நாம் மன்றாடும். வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை தூய ஆவியார் துணையோடு மனித இதயங்களில் எழுத உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகியோரை தூய ஆவியின் வல்லமையால் காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவை காண வந்த ஞானிகள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி, அமைதி, தாழ்ச்சியோடு இறையை வணங்கும் மனதை பெற்றுக்கொண்டது போல இன்று உன் நம்பிக்கையுடன் ஆட்சியை சுவைக்க வந்திருக்கும் இறை மக்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதரர் ஒன்றுபட்டு
ஒன்றுபட்டு வாழ்வது எவ்வளவு சிறப்பானது என சகோதர அன்பின் மேன்மையை வலியுறுத்திய இறைவா, உறவு சிக்கல்களால் பிரிந்து வாழும் குடும்பங்கள், வழக்குகள், போட்டி பொறாமைகள் களையப்பட்டு ஒற்றுமை, அன்பு, சமாதானம் நிரம்ப பெற்று வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்முறையில் தேர்வு எழுத வேண்டிய ஞானத்தை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உடல் மன நோயால் வருந்தும் உம் மக்களை கண்ணோக்கும் ஆண்டவரே, நீரே உம் ஒளியை அவர்கள் மேல் ஒளிர செய்து பூரண விடுதலை அளித்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. உனக்கு போதும் என கூறி எங்களை ஆசீர்வதிக்கும் தெய்வமே, ஏழ்மை, வறுமை, கடன் தொல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியமின்மை, திருமணமாகாமை, குலைந்த செல்வமின்மை ஆகிய துன்பங்களினால் உழலும் மனித மனங்கள் உம் ஆசீரை பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்புக்குரியோரை, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நம்ம வந்து ஜெபிப்போம். நல்ல ஒரு நாளின் விடியலை நமக்காக தந்திருக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, நம்முடைய ஆன்மீக வாழ்வு எழுச்சியுற இந்த இறை வார்த்தைகள் வழியாக மிக அருமையான வழிகாட்டுதல்களை தந்து கொண்டு இருக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வழிபாடிலே நமக்காக பல்வேறு தயாரிப்புகளோடும் தங்களுடைய வருகையாலும் நமக்காக இந்த அருமையான சமூகத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களினுடைய வாழ்வோடு தொடர்புடைய அருமையான தேவைகளை தங்களுடைய மன்றாட்டுகள் வழியாக வரிசையாக எடுத்து சொல்லியிருக்கிற புனித அன்னை தெரசா அன்பிய இறையன்பு பிள்ளைகளுக்காகவும் நம்ம வந்து நன்றி சொல்லுவோம். இதோ இவர்கள் வாயிலாக இந்த அருமையான சமூக வாழ்கிற படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தோடு, விருப்பத்தோடு, ஆர்வத்தோடு படிக்க தேவைப்படுகின்ற நல்ல மனநிலையை, நல்ல சூழ்நிலையை கடவுள் உருவாக்க வேண்டும். மிக சிறப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதுவதற்கு இதோ குறுகிய நாள்களுக்குள்ளே அந்த அருமையான தேர்வு என்பதை சந்திக்கவிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மிக சிறப்பாக அந்த தேர்வுக்காக தங்களை மிக அருமையாக ஞானத்தோடு தயாரிக்கின்ற அந்த ஒரு அழகான ஆசிரை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பெருமக்கள் வழியாக, அன்பு பெற்றோர் வழியாக மிக சிறப்பாக ஆண்டவர் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நம்ம வந்து ஜெபிப்போம். அருமையான நாளிலே அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த அருமையான சமூகத்திலே கடவுளே உழைப்பவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஊதியம் மறுக்கப்படுகிற அந்த அருமையான தருணங்கள் எல்லாம் மாற வேண்டும். உழைப்பவர்கள் மிக சிறப்பாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமான உடல்நலனுடன் உழைக்க வேண்டும். மிக சிறப்பாக எம்முடைய பங்கு சமூக குடும்பங்களிலே வியாபார முயற்சிகளை மேற்கொள்கிற பல்வேறு கடைகள் வழியாக, பல்வேறு தொழிலகங்கள் வழியாக வியாபார முயற்சி மேற்கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த அருமையான பண்டிகை நாட்களிலே நல்ல வியாபாரம் நிச்சயமாக நடந்திருக்கும். நன்றி கூறும் கடவுளே. தொடர்ந்து வருகிற நாட்களிலும் நீ தொடங்கு, அதை நான் பலுகி பெருகி பன்மடங்காக்கும் என்று சொன்ன உம்முடைய வாக்கு தத்துவம், உம்முடைய அந்த அருமையான வார்த்தை வழியாக வந்த ஆசீர்வாதம் இந்த சமூகத்திலே சில பல அருமையான வியாபார முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வருகிற வருமானங்களை கொண்டு குடும்ப வாழ்வு வழிநடத்தி கொண்டு இருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அந்த வியாபார முயற்சியிலே, அந்த விடாமுயற்சியிலே வெற்றி பெறுகின்ற, நிறைவு பெறுகிற, வளமை பெறுகிற ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறுகிற ஆசிரை நிறைவாக தாங்க கடவுளே. வெளிநாடுகளிலே தங்கியிருந்து, வெளி மாநிலங்களிலே தங்கியிருந்து குடும்பங்களுக்காக உழைப்பவர்களை கடவுள் அருமையாக பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு செபிக்கிறோம். கடவுளே, அருமையான சமூகத்தில் இந்த பிள்ளைகள் வழியாக நோய் நொடிகளால் அவதிப்படுகிறவர்களை ஆண்டவரே நீங்க தொட்டு குணமாக்கணும் அப்படி சொல்லி ஜெபித்திருக்கிறோம். அருமையான சமூகத்திலே நோய் நொடிகளால், பல்வேறு வியாதிகளால் வருந்துகிற, துன்பப்படுகிற, துயரப்படுகிற, வேதனைப்படுகிற மருத்துவமனைகளில் தங்கியிருக்கிற இது அருமையாக திரு ஸ்டீபன் என்கின்ற இப்படி அன்பு சகோதரி போன்று மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகிற, சிகிச்சையை தொடர்ந்து வீட்டிலே அமர்ந்தவாறே மருத்துவ
மருத்துவ விடுபடுத்திருக்கிற மருத்துவ ஓய்வெடுத்து எல்லாரையும் கடவுளுடைய பிரசன்னம் தொட வேண்டும். அந்த தொடுதல் வெளிப்படுகிற வல்லமை அவர்களை முழுமையாக குணமாக்க வேண்டும் என சொல்லி ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அருளாசிர தாங்க. திருமண வாழ்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்வழியாக, நல்ல ஒரு வடவழியாக, இணைவிரியா ஒரு வாழ்க்கை துணையை நிரந்தரமாக உருவாக்குவீராக. நேர்மையான நாட்களிலே குடும்பங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். குடும்பங்களுக்காக உழைப்பவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். குடும்பத்திலே நோய் நொடிகள் இல்லாத ஒரு வாழ்வு பெற வேண்டும் என்று மன்றாடி இருக்கிறோம். குடும்பங்களிலே கடன் சுமைகளிலிருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வெளிவர வேண்டும் என்று சொல்லி மன்றாடி இருக்கிறோம். நேர்மையான சமூகத்திலே உழைப்பவர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய எல்லாருடைய வாழ்விலும் வளம் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நேர்மையான அன்பிய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பது போன்று நேர்மையான பங்கு சமூகத்தினுடைய தேவைகளை ஒரு சேர நம்பிக்கையோடு ஒரு சமூகமாக இணைந்து ஒப்புக் கொடுத்து சமூக செயல்பாடு, சமூக இறைவேண்டலை முன்னெடுக்கிற இந்த முழக்கமோடு தூய மரியின பசிலிக்கா இறை சமூக இறைப்பல் எல்லாரையும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக நிரப்பி வழிநடத்த வேண்டும் என சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வோம். காணிக்கை பாடல் பவனி. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை, மண்ணிலே இடையவர் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை, மண்ணிலே இடையவர் காணிக்கை. விண்ணீருதயம் காணிக்கை, மன்னர்கள் பொன் பொருள் காணிக்கை. விண்ணீருதயம் காணிக்கை, மன்னர்கள் பொன் பொருள் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை, நாமும் தருவோம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை, நம்மை தருவோம் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை, மண்ணிலே இடையவர் காணிக்கை. எளிய இதயம் புதிய நினைவு எடுத்து வருவோம் காணிக்கை. கருணை உள்ளம் பரந்த பார்வை இணைந்து தருவோம் காணிக்கை. நேர்மையான தெய்வம் பிறந்தார், உவந்தை அளிப்போம் காணிக்கை. மீட்பரிவரே, மெசியாயிவரே, நம்மை தருவோம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை, நாமும் தருவோம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை, நம்மை தருவோம் காணிக்கை. விண்ணவர் வாழ்த்தொலி காணிக்கை, மண்ணிலே இடையவர் காணிக்கை. உண்மை உழைப்பில் விளைந்ததெல்லாம் படைத்து மகிழ்வோம் காணிக்கை. அன்பு உறவில் மனித நேயம் மலர தருவோம் காணிக்கை. ஞானம் காக்க பிறந்த தேவன் பாதம் கொணர்வோம் காணிக்கை. வாழ்வும் இவரே, வழியும் இவரே, நம்மை அளிப்போம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை, நாமும் தருவோம் காணிக்கை. காணிக்கை நல் காணிக்கை, நம்மை தருவோம் காணிக்கை. அன்பு சகோதர சகோதரிகளே,
உங்களுடையதும் எங்களுடையதுமாக நம்ம எல்லாரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் திருக்காட்சி பெருவிழா வழிபாடு எல்லாம் அல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். பொன்னும் சாம்பிராணி வெள்ளை போலம் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. ஏனினும் இந்த பரிச காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து மகிழ செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினே. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்கு உரிய சாகா தன்மையின் ஆட்சியால் எங்களை புதுப்பித்தே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். மன்னதமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல்
கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. ஒண்ணுமே இரவு விருந்தை அருந்திய பின் இயேசு ரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் அன்பு சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், என் நினைவாக செய்யுங்கள். பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பம் தான் மிஞ்சும், ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா, தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி வாழுகிற முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற அருள்தார். நல்ல நாளிலே குடும்பங்கள் சார்பிலே நன்றி பலியாக இந்த பலிப்பு கொடுத்து குடும்ப நலன் வேண்டி நிற்கின்ற ஒரு குடும்பத்தின் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள்தார். தேர்வு நல்ல முறையிலே எழுத வேண்டும், வெளிநாட்டிற்கு செல்லுகிற தடைகள் நீங்கி மிக சிறப்பான ஒரு பணி வாய்ப்பு அமைய வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் பலியாக இந்த பலிப்பு கொடுக்கிற அன்புடைய அருமையான மகனுடைய வேண்டுதலை ஏற்று அதற்கு தகுந்த ஆசிரை வழங்க வேண்டும் என சொல்லி ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் நன்றி பலியாக இந்த பலிப்பு கொடுக்கின்ற உடைய அன்பு மகன் ஒருவருடைய நன்றி ஏற்பது போன்று நன்மை நிறைந்த இறையாசிரி அவருக்கு வழங்கிட வேண்டும் என சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல நாளிலே வழிபாடு சிறப்பு செய்வதிலே துணை புரியக்கூடிய பிறகு அன்னை தெரசா அன்பிய இறையன்பு பிள்ளைகளின் வாழ்வின் தேவைகளில் ஆண்டவர் அவர்களை சந்தித்து ஆசிரியை தர வேண்டும் என சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணக வாழ்வுக்கென்று நாங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாடு வழியாக நினைவு கூறுகின்ற நினைவில் வாழும் மேரி டெல்பின், நினைவில் வாழும் செவேரியார் அடிமை சுரேஷ்குமார், நினைவில் வாழும் குமாரதாஸ், நினைவில் வாழும் விக்டர் தாஸ் என்கின்ற அன்புக்குரியவர்களை பரிசுத்தம் நிறைந்த இவர்களின் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுடைய ஏற்றுக்கொள்ளும். இங்கு இருக்கிற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எம் பங்கு சமூக பாதுகாவலுமான தூய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலே உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களை மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம் இவர்களோடு நாங்கள் எல்லாரும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு வெளியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில்
போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தார். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்து மகிழ்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும் பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன்னன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும் இறைவார்த்தையில் நிறைவாகுவே மறைவாழ்விலே நிலையாகுவே வழி தேடும் எனக்காக நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாய் இங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயிற்றே இதயம் அருகில் அமர்வாயிற்றே தேடல் நீ என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும் பலியான உன்னை நானும் தினமேற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும் உன்மீட்டலாய் இனி மாற்றங்கள் உன்னேடலாய் எழிலாற்றல்கள் வழி தேடும் எனக்காக நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாய் இங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயிற்றே இதயம் அருகில் அமர்வாயிற்றே எங்கள் அன்பு தந்தையே இறைவா எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எம் குளித்துறை மறைமாவட்ட இறைமக்களை ஜூபிலி ஆண்டை மகிழ்ந்து கொண்டாட அழைப்பவரே உம்மை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் இறைவார்த்தையின் ஒளியில் காலத்தின் அறிகுறைகளை கண்டுணர்ந்து விளிம்பு நிலை மாந்தரின் எளிய குரலுக்கு செவிமடுத்து அர்ப்பண உணர்வோடு பணியாற்றி பங்கேற்பாரும் பங்களிப்பாரும் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக எம்மை மிளிரச் செய்யும் இந்த ஜூபிலி ஆண்டில் நாங்கள் எங்கள் அருள் வாழ்வை புதுப்பிக்கவும் பிறரோடு ஒப்புரவு செய்து நல்லுறவையும் அமைதியையும் உருவாக்கவும் ஆண் பெண் வேறுபாடுகளை களைந்து சமத்துவ சகோதரத்துவ உணர்வில் வளரவும் நீதியை நிலைநாட்டி உரிமை வாழ்வை ஏற்படுத்திடவும் எம்மை வழிநடத்துவீராக. அருள் தரும் இவ்வாண்டில்
பகைமைகள் பிரிவினைகள் வேறறுத்து திருநிலை பொதுநிலை இடைவெளி நீக்கி கிறிஸ்துவின் மனநிலையில் வேரூன்றி அனைவரும் உம் பிள்ளைகள் என்னும் தோழமை உணர்வோடு இறையாட்சி கனவை நனவாக்கிட ஈடுபட்டு உழைக்க அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவனின் பராமரிப்பும் அன்பர் இயேசுவின் தோழமையும் ஞானம் மிகுந்த ஆவியானவரின் வழிகாட்டுதலும் அன்னை மரியாவின் உடனிருப்பும் எமது வாழ்வை வழிபடுத்துவனாக. ஆமீன். அன்புக்குரியோரே, இன்றைய அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. குளித்துறை மறை மாவட்டம் முழகமூடு பசிலிக்கா இறை சமூகம் திருவாளர்கள் ஸ்டீபன் ஹில்லாரி, ஆண்டனி ஷோபாராணி இவர்களின் அன்பு மகள் அகிலாஷினி என்பவருக்கும் கோட்டாறு மறை மாவட்டம் தளவாய்புரம் பங்கிலே திருவாளர்கள் மரிய ஆபிரகாம் ஸ்டாலின், மேரி சாந்தி இவர்களின் அன்பு மகன் பெர்னாடின் ரேவந்த் என்பவருக்கும் திருமணம். இது 3வது அறிவிப்பு. குளித்துறை மறை மாவட்டம் முழகமூடு பசிலிக்கா இறை சமூகம் திருவாளர்கள் மணிநாடார் ஜான்சி மணி இவர்களின் அன்பு மகள் மெலிட்டா என்பவருக்கும் சிவகங்கை மறை மாவட்டம் முத்துப்பேட்டை பங்கிலே திருவாளர்கள் பிராங்க்லின் பிரௌதா இவர்களின் அன்பு மகன் லியோ ரால்ஃப் என்பவருக்கும் திருமணம். இது 2வது அறிவிப்பு. அன்பு நிறைந்தோரே, இன்றைய வழிபாடு சிறப்பு செய்வதிலே துணை புரிந்த நம்முடைய புனிதை அன்னை தெரசா அன்பிய இறை அன்பு பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை பதிவு செய். வருகிற ஞாயிறு வழிபாடு சிறப்பு செய்வதிலே துணை புரிவோர் புனித சூசேப்பர் அன்பிய இறை அன்பு பிள்ளைகள். இன்று பிற்பகல் சரியாக 3 மணிக்கு அன்பிய ஒருங்கிணைய கூட்டம் நடைபெறும். தற்போதைய பழைய அன்பிய ஒருங்கிணை நிர்வாகிகள் அதில் கலந்து கொள்ள வேண்டும். புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நிர்வாகிகள் பிப்ரவரி மாதம் முதல் புதிதாக நீங்கள் பொறுப்பேற்று செயல்படலாம். எனவே தற்போதைய அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவும். வருகிற பொங்கல் திருவிழாவுக்கான தயாரிப்பில் மேற்கொள் உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை சரியாக 5 மணிக்கு கட்டிட பணிக்குழு கூட்டம் நடைபெறும். நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள உங்களையும் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை சரியாக நம்முடைய நிதி வாரிய கூட்டம் நடைபெறும். நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வங்கி பணியாளர்கள் கலந்து கொள்ள உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்தோரே, நம்முடைய பங்கு சமூகத்தினுடைய புதிய பங்கு பேரவை நிர்வாகிகளாக திரு மரிய ஜான் வரதராஜ் துணைத் தலைவராகவும், திரு அஜின் செயலராகவும், திருமதி ஜெயந்தி பொருளாளராகவும், திரு ஐபட் ராஜ் துணை செயலராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நம்ம பதிவு செய்கிறோம். இந்த புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏற்கனவே தற்சமயம் இருக்கின்ற பங்கு பேரவை நிர்வாக உறுப்பினர் இணைந்த கூட்டம் வருகிற ஞாயிறு, அதாவது 12/1/2025 ஞாயிறு காலை சரியாக 8:30 மணிக்கு நடைபெறும். எனவே இரு பேரவையினரும் அதில் முழுமையாக கலந்து கொண்டு பழையவர்கள் புதியவர்களுக்கு பொறுப்புகளை முறைப்படி என்னுடைய முன்னிலையிலே முறைப்படி எல்லா பொறுப்புகளையும் வழங்குகிற தர்மையான நிகழ்வில் எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் அப்படி சொல்லி உங்களை பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்தோரே, அன்றைய தினமே புதிய நம்முடைய பங்கு பேரவையினரோடும் பங்கு பேரவை நிர்வாகிகளோடும் நம்முடைய புலியூர் குர்சி மறைசாட்சி புனித தேவசகாயம் திருத்தல திருவிழா கொடியேற்றத்திற்கு கொடி பவனி நம்முடைய பங்கிலிருந்து வழங்குவது வழக்கம். எனவே அந்த வழக்கத்தின்படி சரியாக
மாலை 5 மணிக்கு நம்முடைய வாகனங்கள் நம்முடைய ஆலய மைதானத்தில் புறப்படும். எனவே தயவு செய்து எல்லாரும் திரளாக அதில் முழுமையாக கலந்துக்கணும். நம்முடைய பங்கு மக்கள் கொண்டு போகக்கூடிய கூடி. எனவே அன்பியத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 10 பேராவது நீங்கள் வரணும். எனவே தயவு செய்து அந்த நிகழ்விலே முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உங்களை அன்போடும் பாசத்தோடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிய பேரவை நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அவர்களை ஒருங்கிணைக்க உதவி செய்யணும் அப்படி சொல்லி உங்களையும் பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் பெயர்கள் அல்லது அன்பிய எண்ணிக்கைகளை அலுவலகத்தில் சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்த பேருந்துகளை நம்ம ஏற்பாடு செய்ய முடியும். 13/1/2025 வருகிற நாளையில் அடுத்த திங்கள் பௌர்ணமி நாள் விழா. வழக்கம் போல் அன்று காலை 10 மணிக்கு ஜெபமாலை, அன்னையின் புகழ் மாலை, தொடர்ந்து சிறப்பு நற்செய்தி கொண்டாட்ட திருப்பலி, நற்கருணை இறையாசல், அதுபோன்று மாலையும் அது மாதிரி நற்கருணை ஆராதனை நடைபெறும். இரு நேரங்களிலும் உணவும் புனித உணவும் வழங்கப்படும். முழுமையாக அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்தோரை, இந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் நாளை முதல் மீண்டும் நம்முடைய வங்கியினுடைய கடன் பெற்று கடனை திருப்பி செலுத்தாமல் நிலுவையில் வைத்துள்ளவர்கள் மற்றும் சீட்டு முடிந்த பின்னரும் பாக்கி வைத்துள்ளவர்களுக்கு வீடுகளுக்கு நம்முடைய வங்கிகளின் ஊழியர்கள் வருவாங்க. இந்த பங்கு சமூகத்தின் பெயரால் அவங்க வர்றாங்க அப்படி சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த நிலுவைத் தொகை கொடுத்து அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முறையாக ரெசிப்டும் நீங்கள் உடனடியாக வாங்கிடணும். அதில் வங்கியிலிருந்து அந்த ரெசிப்ட் தந்துடுவாங்க. அதையும் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அன்பு நிறைந்தோரே, நம்முடைய ஃபாதர் ராபின்சன் NCA நாஞ்சல் கேரியர் அகாடமி சார்பில் சில அருமையான அறிவிப்புகள். அரசு வேலைவாய்ப்பிற்கான இலவச பயிற்சி, IAS, TNPSC, SSC போன்ற எல்லா அரசு வேலைவாய்ப்புக்கான தேர்வுகள் வெற்றி பெற நமது அன்னை ஆதா பயிற்சி மையத்தில் வகுப்புகள் இன்று மதியம் 2 மணி முதல் ஆரம்பம். முழகமூடு பங்கு மாணவ மாணவிகளுக்கு முற்றிலும் இலவசம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதில் முழுமையாக மக்கள் கலந்துக்குங்க. கீபோர்டு, கிட்டார், தபேலா, மிருதங்கம், வயலின், குரல் இசை பயிற்சி வகுப்புகள் இன்று பிற்பகல் 2 மணிக்கு அன்னை ஆதா பயிற்சி மையத்தில் தொடங்குகிறாங்க. அதிலையும் கலந்து கொள்ள உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரதநாட்டிய அரங்கேற்ற பயிற்சி இன்று காலை 11 மணி முதல் அன்னை ஆதா பயிற்சி மையத்தில் தொடங்குகிறது. அரங்கேற்ற நாள் பிப்ரவரி 8, 2025. இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள அப்படி சொல்லி தந்தை சொல்லியிருக்கிறாங்க. தந்தையை அருமையாக தொடர்பு இந்த வாய்ப்புகளை நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பேர பிள்ளைகளும் நம்முடைய அருமையான சமூகத்தினுடைய வாழ்வு பிள்ளைகளும் பயன்படுத்திக் கொள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து உதவும். இந்த பொங்கல் தினம் அன்று, அதாவது 14/1/25 நம்முடைய பங்கில் செயல்படுகிற CRMI நண்பர்கள் இயக்கம் அப்படி சொல்லி நம்முடைய பங்குக்குள் அழைக்கப்படுகிற அன்பு நண்பர்கள் இந்த வருஷம் அந்த பொங்கல் திருப்பலி முடிந்தவுடன் அந்த வடம் இழுத்தல் போட்டியை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. குழந்தை பாலர் முதல் 6 முதல் 8, 9 முதல் 12 ஆகிய பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலருக்கும் மற்றும் பொது பிரிவு ஆண்களுக்கென்று போட்டி நடத்த முடிச்சிருக்கிறாங்க. இந்த அருமையான நிகழ்வுகளுக்கும் நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தரணும் அப்படி சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆயரிடமிருந்து ஒரு கடிதம். நட்டாலம் புனித தேவசகாயம் திருத்தல பெருவிழா வருகிற 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை இயன்றவரை எல்லா இறைமக்களும் அது மறைமாவட்ட முதன்மை திருத்தலம் என்ற நோக்கிலே கலந்து கொள்ள உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறார் ஆயரவர்கள். அதுபோன்று 9ஆம் தேதி முழகமூடு வட்டார இறைமக்கள் மிக சிறப்பாக நாம் அதிலே முழுமையாக கலந்துக்கணும். எனவே அன்றைய நாளிலே நம்முடைய அருமையான பேரவையின் பழைய புதிய நிர்வாகிகள் சேர்ந்து அதை ஒருங்கிணைங்க. 9ஆம் தேதி நம்முடைய வட்டாரம் அதில் முழகமூடு சமூகம் நிறைவாக செல்லணும். அந்த திருப்பலி பிளஸ் அங்கு வழங்கப்படுகிற கலை நிகழ்வுகளை ஒரு கலை நிகழ்வும் நம்ம வழங்கணும். எனவே தயவு செய்து அன்றும் மாலை நமக்கு வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்படும். இரவு உணவு அங்கு வழங்கப்படும். எனவே தயவு செய்து பெருந்திரளாக மக்கள் அந்த 9ஆம் தேதியிலும் கலந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி 14ஆம் தேதி இறுதி பெருவிழாவிலும் கலந்து கொள்ள வேண்டும். முதல் நாள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பவனி திருப்பயண பவனி முள்ளங்கனாவளை அந்தோணியார் குருசரிலிருந்து நட்டாலம் திருத்து நோக்கி அந்த திருப்பயணத்திலும் கலந்து கொள்ள முடியுங்கிறவங்க நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுங்க. தயவு செய்து இந்த நிகழ்வுகளில் முழுமையாக கலந்து அப்படி சொல்லி நம்முடைய ஆயர் அவர்கள் அன்போடு நமக்கு அழைப்பு விடுக்கிறாங்க.
அருண் ஷாபின் ஜெனிஷா தம்பதியர் திருப்பலிக்கு வந்திருந்தால் வந்து அதை வாங்கிக்கங்க. கரங்களை தட்டி அந்த பிள்ளைகளுக்கு பாராட்டுகளை சொல்லுவோமா? அப்போது முக்கியமான அறிவிப்புகள் இருந்தபடியால் தான் ஒரு 5 நிமிடம் தாண்டி இருக்கு. இல்லைன்னா 6:30 to 8 அதுதான் நம்ம டைம். சரியா சொல்லுங்கள். எனவே கரெக்டாக நேரத்து சொல்லி நம்முடைய அன்னைக்கும் நன்றி சொல்லி இந்த வழிபாட்டை நிறைவு செய்யும். அப்போ மீண்டும் ஒரு முறை இந்த பண்டிகை நாட்களுக்கு வெளியூர்களில், வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் வந்து இன்னும் வீட்டை விட்டு போக தோணாமல் இங்கேயே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி ஆசையாக இருக்கிற என்னுடைய அன்பு குடும்ப தலைவர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும், அருமையான வாலிப அன்பு தம்பிகளுக்கும், அருமையான அன்பு வாலிப மகள்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள், எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய ஜெபங்கள் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் அப்படி சொல்லி நாங்கள் வந்து மீண்டுமாக இங்கேயே இருக்கக்கூடிய இறைமக்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். திருக்காட்சி திருவிழா முடிஞ்சிட்டு இனி வந்து மிஸ்டர் டினோ வந்து இந்த குடில் அவுத்துருவார். என் முகத்தில் பட்டித்தார். சொல்லி மன்றாடுவோம். இறைவா, எங்கும் எப்பொழுது விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் அறை நிகழ்வை தூய்மையான உள் உணர்வுடன் உண்டு கொள்ளவும், தகுதியான ஆவலோடு அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. இறுதி ஆசிரியருக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவிக்காக உங்கள்கிட்ட நிற்கிறேன். நம்முடைய ஐசிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் பணியாற்ற மணிப்பூரில் இருந்து ஒரு காங்கிரிகேஷன், ஒரு சபை அருள் சகோதரிகளை நம்ம அழைச்சிருக்கிறோம். சிஸ்டர் ஹோலி ரோஸ், சிஸ்டர் மோலி தாமஸ், இன்னும் 2 அருள் சகோதரிகள் வெகு விரைவில் வரவிருக்கிறாங்க ஒரு வாரத்துக்குள்ளே. அவங்களுக்கு நம்ம வந்து மெட்ரிக் பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி ஒரு வீடு வாங்கி அதை அவங்களுக்கு ஒரு கான்வெண்டாக அவங்களுடைய வாழிடமாக ஏற்படுத்துகிறோம். இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே அதில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் உங்களுடைய பெரிய ஆதரவால். அந்த இல்லத்திற்குள்ளே இவங்க வந்து டெய்லி அடோரேஷன் பண்ணக்கூடியவங்க, டெய்லி ஆண்டவர் ஆராதிக்கக்கூடியவங்க. சபை ரூல் அது. டெய்லி 1 hour அடரேஷன் ஆராதனை கம்பல்சரி. தனிப்பட்ட ஜெபம், குழும ஜெபம், சிலுவை பாதை அப்படி சொல்லி அவங்க சபை ரூல் அது. எனவே அந்த ஒரு அறையை நம்ம வந்து ஒரு சேப்பலாக, ஒரு சின்ன சிற்றாலயமாக மாற்றணும். அந்த சிற்றாலயத்திற்குள்ள ஒரு நற்கருணை பேழை, இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, சின்ன சைஸில் ஒரு டபர்னாக்கிள் நற்கருணை பேழை, ஒரு சகாய மாதா சுரூபம் கையில் குழந்தையை சூட அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. அப்புறம் ஒரு திருச்சிலுவை, இயேசுநாதருடைய திருவுடல் தாங்கிய இது மாதிரி உள்ள சின்ன ஒரு சைஸ், இன்னும் ஒரு சூசேப்பர் உருவம் வேணும். எனவே அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல இதை நன்கொடையாக தரவிருக்கிற உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தயவு செய்து இதில் ஏதாவது ஒரு புனித அருமையான திருவுருவத்தை நீங்கள் வாங்கி தருவதில் உங்களை யாராவது ஒரு 4 பேர் முன்னுக்கு வரணும். நீங்கள் வருகிற போது நீங்களாக அவசரப்பட்டு வேற எதையும் வாங்கிறாதுங்க. என்னுடைய வழிகாட்டுதலை பெற்று எது வேணுமோ அதை மட்டும் வாங்கணும். தயவு செய்து உங்களுடைய ஒரு 4 பேர், எனக்கு வந்து ஒரு சின்ன நற்கருணை பேழை, ஒரு சின்ன திருச்சிலுவை ஆண்டவருடைய திருவுருவம், ஒரு மாதா சிறுவம், ஒரு சூசேப்பர் சிறுவம், இது வந்து அடிப்படை. தயவு செய்து இதை ஒரு பெரிய உதவியாக நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் கேட்கிறேன். சரியா சொல்லுங்களே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியர் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு.
தங்கிடும் மடியே